வணக்கம். நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்த் மறைவையொட்டி காமராஜர் சிலை அருகே அலங்கரிக்கப்பட்ட விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு புதுச்சேரி நடிகர்கள் மற்றும் பன்முக கலைஞர்கள் சங்கத்தினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று காலமானார். அவரின் மறைவிற்கு அரசியல் கட்சியினர், திரை உலகத்தினர் மற்றும் பொதுமக்கள் இரங்கல் தெரிவித்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி நடிகர்கள் மற்றும் பன்முக கலைஞர்கள் சங்கம் சார்பில் காமராஜர் சிலை அருகே அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கு அலங்கரிக்கப்பட்ட விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு சங்க தலைவர் பாண்டி செல்வம், பொதுச் செயலாளர் குமரன், பொருளாளர் ராஜ்குமார் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட செட்டிக்குளம் ஓரமுள்ள குடியிருப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த அனைத்து கட்சியினர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் சாலையில் செட்டிக்குளம் பகுதியில் சாலையோரம் சுமார் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் இவர்களை எந்தவித முன்னறிவிப்புமின்றி சாலை விரிவாக்க பணிக்காக உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். முன் அறிவிப்பு இல்லாமல் வீடுகளை காலி செய்ய சொல்வதை கண்டித்தும் மற்றும் தொகுதி எம்எல்ஏ, கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் தனியாருக்கு சாதகமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி தொகுதியை சேர்ந்த அனைத்து கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அரியாங்குப்பம் 4 முனை சந்திப்பில் நடைபெற்றது. இதில் அனைத்து கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி குயவர்பாளையம் வெள்ளந்தாங்கி ஐயனார் கோவில் உண்டியலை உடைத்து காணிக்கை பணத்தை திருடி சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பேருந்து நிலையம் பின்புறம் குயவர்பாளையம் பகுதியில் வெள்ளந்தாங்கி ஐயனார் கோவில் உள்ளது. இதனிடையே நேற்று காலை வழக்கம் போல் கோவில் நிர்வாகிகள் கோவிலை திறந்தனர். அப்பொழுது கோவில் கதவு பூட்டு உடைத்திருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது கோவில் மேற்கு பகுதியில் உள்ள உண்டியல் ஒரு பக்கம் உடைக்கப்பட்டு அதிலிருந்த ரூபாய் 10,000 மதிப்பிலான காணிக்கை பணம் திருடு போயிருந்தது. இது குறித்து அறங்காவலர் குழு தலைவர் மணி கொடுத்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆதி திராவிட சமூகத்தின் ஒரு பிரிவாக இருந்த புதிரை வண்ணார் சமூகத்தினரின் 20 ஆண்டு கால போராட்டத்தின் அடிப்படையில் புதிரை வண்ணார் என ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டதை தொடர்ந்து ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் வட்டாட்சியர் ராஜேஷ் கண்ணாவை சந்தித்து அம்மக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரியில் வசிக்கும் புதிரை வண்ணார் சமூகத்தினர் ஆதி திராவிட சமூகத்தில் ஒரு பிரிவாக கருதப்பட்டு அவர்களுக்கு ஆதி திராவிடர் என ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அம்மக்கள் தங்களுக்கு புதிரை வண்ணார் என ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டுமென வலியுறுத்தி கடந்த 20 ஆண்டுகளாக பல்வேறு முயற்சிகளையும் போராட்டங்களையும் முன்னெடுத்து வந்தனர். மேலும் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை நேரில் சந்தித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினர். இயக்குனர் இளங்கோவனின் தொடர் நடவடிக்கையால் அவர்களுக்கு புதிரை வண்ணார் ஜாதி சான்றிதழ் அளிக்க ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் வினோபா நகரை சேர்ந்த சதீஷ் என்பவரின் பிள்ளைகளுக்கு புதிரை வண்ணார் என ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதனை அடுத்து இவர்களின் தொடர் போராட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், வட்டாட்சியர் ராஜேஷ் கண்ணா, தமிழர் களம் மாநில செயலாளர் அழகர் ஆகியோருக்கு புதுச்சேரி வண்ணான் விடுதலை இயக்கத்தின் தலைவர் தெய்வநீதி தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் மக்கள் நன்றி தெரிவித்தனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 14 பேரை இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. காரைக்கால் அடுத்த கோட்டுச்சேரியை சேர்ந்த மீனவர்கள் 14 பேர் கடந்த 17ஆம் தேதி அதே கிராமத்தை சேர்ந்த சிவசங்கர் விசைப்படகில் கடலுக்கு சென்று இந்திய எல்லையான கோடியக்கரை தென்கிழக்கு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். இவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவ்வழியே ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் காரைக்கால் மீனவர்கள் 14 பேரையும் துப்பாக்கி முனையில் கைது செய்து விசைப்படகை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை இலங்கை சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் நேற்று இலங்கை பருத்தித்துறை நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில் காரைக்கால் மீனவர்கள் 14 பேரை விடுதலை செய்து உத்தரவிட்டது. விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் ஓரிரு நாட்களில் சொந்த ஊருக்கு திரும்புவார்கள் என காரைக்கால் மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
புதுவை ஒளி அமைப்பாளர்கள் சங்கத்தின் 4ஆம் ஆண்டு துவக்க விழா பாகூரில் உள்ள விஜயவர்தினி திருமண மண்டபத்தில் நேற்று நடந்தது. விழாவில் சந்துரு வரவேற்றார். தலைவர் வெங்கடேச பெருமாள் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் சிவானந்தம், சட்ட ஆலோசகர் கார்த்திகேயன், துணைத் தலைவர் சுரேஷ், துணை செயலாளர் முருகன், செயலாளர் அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக துணை சபாநாயகர் ராஜவேலு, செந்தில்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு வாழ்த்து பேசினர். விழாவில் சங்க உறுப்பினர்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான கேலண்டர், டைரி, உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவில் பாஸ்கரன், சந்திரசேகர், முத்துராமன் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் பணியாற்றும் பயனாளிகளுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் மாதர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் மாதர் சங்கம் சார்பில் விளையனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது. அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் மாதர் சங்கம் சார்பில் மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது. அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மண்ணாடிப்பட்டு குழு தலைவர் விநாயகம் தலைமை வகித்தார். அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தமிழ் மாநில குழு உறுப்பினர் கலைசெல்வி, விவசாய தொழிலாளர் சங்க மாநில செயலாளர் தமிழ்செல்வன் ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். புதுச்சேரி அருகே உள்ள விளையனூர் கோட்டைமேடு பகுதியில் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்து தேசிய கிராமப்புற 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் பணியாற்றும் பயனாளிகளுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும், நுண் நிதி நிறுவனங்களின் கெடுபிடிகளில் இருந்து பெண்களை பாதுகாக்க வேண்டும், விளையனூர், மண்ணாடிப்பட்டு கிராமங்களில் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் உபகரணங்களை உடனடியாக வேலை வழங்க வேண்டும், மூடி கிடக்கும் நியாய விலைக்கடைகளை திறக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து அதிகாரியை போராட்டக்காரர்கள் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரியில் காவலர்களுக்கு தனித்திறன் தொழில்நுட்ப பயிற்சி முகாம் காவலர் பயிற்சி பள்ளி அரங்கத்தில் நடைபெற்றது. காவல்துறையினரின் திறனை வளர்ப்பதற்கான தொழில்நுட்ப பயிற்சி புதுச்சேரி காவல் பயிற்சி பள்ளியில் நடைபெற்றது. பயிற்சியில் புதுவையில் உள்ள அனைத்து காவல் நிலையத்தில் பணிபுரியும் போலீசாரும் கலந்து கொண்டனர். காவலர் பயிற்சி பள்ளி SP ரங்கநாதன் பயிற்சியை தொடங்கி வைத்தார். இணையவழி காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பயிற்சி நோக்கத்தை விளக்கினார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கணினித்துறை விரிவுரையாளர்கள் உமா, சுக்ரித் சிங் ஆகியோர் இணையவழி காவல் விசாரணையில் செயற்கை நுண்ணறிவு, மிஷின் லேர்னிங் போன்றவற்றை கையாண்டு வழக்குகளை விசாரிப்பது குறித்து விளக்கினர். மேலும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் போது ஏற்படும் நடைமுறை சிக்கல் குறித்தும் காவலர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தனர். பயிற்சிக்கான ஏற்பாடுகளை இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு ஆய்வாளர் கீர்த்தி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் ரவுடியை கொலை செய்ய கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 3 பேர் கொண்ட கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரி கண்டக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகரை சேர்ந்த ரவுடி காக்கா முட்டை என்கிற மணிகண்டன். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வானரப்பேட்டை பகுதியை சேர்ந்த சஞ்சய் என்பவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சஞ்சய் தனது கூட்டாளிகளான ரோடியர்பேட் பகுதியை சேர்ந்த சக்திவேல், சுகுமார், சஞ்சீவ் ஆகியோருடன் சேர்ந்து மணிகண்டனை தீர்த்து கட்ட முடிவு செய்து நாட்டு வெடிகுண்டுகளை தயார் செய்து பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்தார். இது குறித்து தகவல் அறிந்த உருளையன்பேட்டை போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று அவர்களை மடக்கி பிடித்தனர். அதில் ஒருவர் தப்பி ஓடிவிட்டார். அதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து நாட்டு வெடிகுண்டு மற்றும் 2 ஆயுதங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனிடையே உப்பளத்தில் பதுங்கியிருந்த மணிகண்டனை ஒதியஞ்சாலை போலீசார் கைது செய்தனர். INTC உழவர்கரை நகராட்சி ஊழியர் நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் பாலாஜி கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான கேலண்டர் உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி INTC உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் இன்று நடைபெற்றது. ஊழியர் நல சங்கத்தின் நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் புதுவை மாநில INTC துணைத் தலைவர் சொக்கலிங்கம், பொது செயலாளர்கள் ஞானசேகரன், முத்துராமன், தமிழ்செல்வம் மற்றும் அமைப்பு சாரா மாநில செயலாளர் ஜான்சன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் பாலாஜி கலந்து கொண்டு சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான கேலண்டர் மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார்.
முன்னதாக INTUC முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் மறைந்த சங்க தலைவர்களின் திருவுருப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கூட்டத்தில் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு நேரடியாக புதுவை அரசு சம்பளம் பென்ஷன் வழங்க வேண்டும், பணியின் போது மரணமடைந்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊழியர்கள் நல சங்கத்தின் நிர்வாகிகள் ரங்கநாதன், கதிரேசன், முனியன், சீனிவாசன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரிசோதனைகளை அதிகரிக்க சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் தற்பொழுது கொரோனா தொற்றினால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இது பொதுமக்களை அச்சமடை செய்துள்ளது. இந்த நிலையில் சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு அனைத்து மருத்துவமனைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் புதுச்சேரியில் அதிகரித்துள்ள கொரோனா தொற்றுகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு அனைத்து ஆரம்ப சுகாதார நிலைய அதிகாரிகள் காய்ச்சல், இருமல் அறிகுறிகளுடன் வருபவர்களுக்கு பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும், பரிசோதனை முடிவுகளை உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே வடமாநில தொழிலாளியிடம் செல்போன் பறித்து சென்ற வழக்கில் கல்லூரி மாணவர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். பீகார் மாநிலத்தை சேர்ந்த சோனிராம் என்பவர் புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறார். சம்பவத்தன்று இவர் சேதராப்பட்டு பிரதான சாலையில் செல்போனில் பேசியபடி நடந்து சென்றபோது பின்னால் பைக்கில் வந்த 2 பேர் திடீரென சோனிராமின் செல்போனை பறித்து கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பி சென்றனர். இது தொடர்பாக சேதராப்பட்டு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டது மொரட்டாண்டியை சேர்ந்த கௌதம் மற்றும் 17 வயது கல்லூரி மாணவன் என்பது தெரிய வந்தது. 2 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ஒரு பைக் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.